தட்டி கொடுத்து முன்னேற்றவங்களை இந்த சமூகம் எப்பவுமே நினைவுல வச்சிருக்கும். தட்டி பறிச்சு அழிக்க நினைச்சா சமூகமும் சரி சட்டமும் சரி நிச்சயம் பாடம் புகட்டிடும். இது குற்றம் குற்றமே. அம்சமா ஒரு வீட்டை கட்டணும், அடுத்ததா ஒரு காரும் வாங்கணும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சராசரியான ஆசை. ஆனா அந்த கார்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாயிட்டு வருது அப்படிங்கிற ஷாக்கிங்கான தகவல் வெளியாயிருக்கு. அக்கோ இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த நிறுவனம் ரீசெண்டாக ஒரு ஆய்வை நடத்தி அதோட ரிசல்ட்டை அறிக்கையாக வெளியிட்டுச்சு. ஆய்வோட தலைப்பு தெஃப்ட் அண்ட் த சிட்டி. 2023 வருஷம் நாடு முழுக்க முக்கிய நகரங்களில் நடந்த வாகன திருட்டுகளை பற்றினது தான் இந்த ஆய்வு. இதில் வெளியான மேஜர் ஷாக் என்ன தெரியுமா? 2023 இந்தியா முழுக்க திருடு போன கார்களில் 80% கார்கள் நாட்டோட தலைநகர் டெல்லியில் தான் களவாடப்பட்டிருக்கு. போன வருஷத்துல ஒவ்வொரு 14 நிமிஷத்துக்கும் ஒரு கார் தலைநகர்ல திருடு போயிருக்கு. அதே போல கார் திருட்டு தொடர்பா டெல்லியில ஒவ்வொரு நாளும் சராசரியா 105 கம்ப்ளைண்ட்டுகள் போலீஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. காரை திருடுற கும்பல் தலைநகர் டெல்லியில தான் தங்களோட கைவரிசையை அதிக அளவு காட்டியிருக்காங்க. டெல்லியில இருக்கிற பஜன்போரா, உத்தம் நகர் தான் திருடர்களோட ஃபேவரட் ஸ்பாட்டா இருந்திருக்கு. ஷதரா, பட்பர்கஞ்ச், பதர்பூர் ஏரியாக்களில் சமீப காலமாக கார் திருட்டு கும்பல் அதிக அளவில் நடமாடுறது ஃபைல் ஆகிற கேஸுகள் மூலமாக தெரிய வந்திருக்கு. டெல்லியில் குறிப்பாக ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமைகளில் தான் கார்கள் திருடு போகிறது அதிக அளவு நடக்குது. வாகன திருட்டு நடக்கிற சிட்டிஸ் லிஸ்ட்டில் டெல்லிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம சென்னை தான். 2022 வருஷம் சென்னையில் கார் திருட்டு 5% இருந்ததா தரவுகள் சொல்லுது. ஆனால் 2023 வருஷம் அந்த பர்சன்டேஜ் 10.5 ரைஸ் ஆயிருக்கு. இதே லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹைடெக் சிட்டியான பெங்களூரு. கார் திருட்டு குறைவா நடக்கிற சிட்டிஸ் லிஸ்ட்ல ஹைதராபாத் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மும்பை, கொல்கத்தா நகரங்கள் அந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் 2022 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 2023 கார் திருட்டு சம்பவங்கள் 2 மடங்கா ரைஸ் ஆகி இருக்கிறதா அக்கோவோட புள்ளி விவரம் சொல்லுது. கார் திருட்டுல கேபிட்டல் டெல்லி முதலிடத்துல இருக்கிற அதே சமயம் சில குறிப்பிட்ட கம்பெனி கார்கள் தான் அதிகமாகவே திருடு போயிருக்கிற ஷாக்கிங்கும் அக்கோ இன்சூரன்ஸோட ஆய்வில் அம்பலமாயிருக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவில் திருடு போகிற கார் ரகங்கள்னு பட்டியல் போட்டதில் மாருதி சுசுகி ரக கார்கள் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட மொத்த திருட்டில் மாருதி கார்கள் திருடப்பட்டது 47%. டெல்லியில் மட்டும் மாருதி வேகன் ஆர், மாருதி ஸ்விஃப்ட் கார்கள் தான் அடிக்கடி திருடு போகிறதா கம்ப்ளைண்ட்டுகளில் ஃபைல் ஆயிருக்கு. இது போக ஹீரோ ஸ்ப்ளெண்டர், ஹோண்டா ஆக்டிவா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350, ஹோண்டா டியோ, ஹீரோ பேஷன் ரக 2 வீலர்களும் அதிக அளவில் களவாடப்பட்டதுன்னு அக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆய்வறிக்கை சொல்லுது. திருடப்படுற கார்களும் 2 வீலர்களும் பார்ட்டாக பிரிக்கப்பட்டு வெளிச்சந்தையில் விற்கப்படுறதாகவும் சொல்லி அதிர்ச்சி வெடியை பற்ற வச்சிருக்கு அந்த ரிப்போர்ட். முந்தைய வருஷத்தை விட கடந்த வருஷம் வாகன திருட்டு அதிகரிச்சதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு அக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஇஓ அனிமேஷ் தாஸ் கிட்ட கேட்டோம். கொரோனா பெருந்தொற்றுக்கு காலத்துக்கு அப்புறம் தனியாக பயணிக்க விரும்பின ஜனங்க தங்களுக்கான வாகனங்களை வாங்கிக்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதனால் தனி போக்குவரத்துக்கான வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்த வாகன பெருக்கத்தால் வாகன திருட்டுகளோட எண்ணிக்கையும் பல மடங்கு உயர்ந்திருக்குதுன்னு அனிமேஷ் தாஸ் சொன்னார். இது போக கார், 2 வீலர் இதையெல்லாம் சொந்தமாக வாங்கிட்டாலும் அவைகளை பார்க் பண்ணுறதுக்கான இட வசதி எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. அதனால் பொது இடங்களில் பார்க் பண்ணுற சூழல் வருது. இதனால தான் வாகனங்களை திருடுற சம்பவம் ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்குதுன்னு குறிப்பிட்டாரு அனிமேஷ். ராப்பகலா ஓடி உழைச்சு
சேர்த்த பணத்தை மட்டுமே வச்சு வாங்க முடியாதவங்க கடனை வாங்கி கார் வாங்குறதும் உண்டு. ஒரு கார் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட மெனக்கடல்கள் இருக்கு. அதே மெனக்கடல் அதை பாதுகாக்கிறதுலையும் கொஞ்சம் வச்சுக்கணும். அப்பதான் லாஸ்ட் அப்படிங்கிற சொல் மட்டுமே லாஸ்ட் ஆகும்.